எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் என்னெல்லாம் நான் வேலை செஞ்சேன்றதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேர் ஒரு 10 நாளைக்கு மட்டும் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் எப்படியும் போல் சாப்பிட்றது அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எது ஒன்றுமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு 3 மாதமாவது எது ஒன்றையும் ஃபாலோ பண்ணால் தானே நமக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 10 டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஒரு 2-3 டேஸ் இல்லை 5 டேஸ் 1 வீக்கு கூட அப்படியே நார்மலான சாப்பாடு எப்பவும் போல் இருக்கிறது, டயட் இல்லாமல் அப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எனக்கு தேவையான பொருளை நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அப்புறம் ப்ரோட்டீன் சத்து இருக்கிற பொருளுங்க, ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி. அப்புறம் ரைஸ் அதிகமாக சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறது. இப்போது இது வந்து 3 வகையான நட்ஸு, வெள்ளை கடலக்கொட்டை, பச்சைப்பயிறு, கருப்பு மூக்கொட்டை எல்லாத்தையும் தான் நான் வந்து ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டுருக்குறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து அத்திக்காய்ங்க. எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் வந்து இது வந்து மரம், பெரிய மரமே இருக்குது. அதில் ஒரே ஒரு கொத்தில் தான் வந்து இவ்வளோ காயும் இருந்தது. ஒரு கொத்துலேயே பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி காயெல்லாம் வைக்கும். ஸோ ஒரே கொத்தில் தான் நான் பறிச்சுட்டு வந்தேன். இதில் தான் அதிலே பாதி தான் நான் செஞ்சேன். நானும் எங்கள் பாப்பா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மீதி பாதி நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாமே உடச்சிட்டு 4-3 ஆகிற மாதிரி உடச்சிட்டு நான் இப்போ எப்படி செய்யணும் அதேமாதிரி செஞ்சு பொரியல் பண்ணிக்கலாம். உடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா 4-5 டைம் நல்லா அலசிடுவோம். அலசிட்டு குக்கரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா கூட போதும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வைக்கலாம். இதுக்கு வந்து கடலக்கொட்டை வந்து போட்டுக்கோங்க பொரியல் பண்ணுறதுக்கு. போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. கடலக்கொட்டை வறுத்துட்டு மிளகா போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சாம்பார், சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சுண்டைக்காய் சாம்பார் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதை நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா காய் வெந்துச்சு, அத்திக்காய் வெந்துச்சு சூப்பராகவே. கொஞ்சம் பூண்டு, அந்த கடலக்கொட்டை வறுக்கும்போது கொஞ்சம் மிளகா போட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த மிளகா, அடுத்து சுத்தம் பண்ணி வச்ச கடலக்காய், இது போட்டு பொடியாக நசுக்குவோம் மிக்சியில் போட்டு. அந்த வேக வச்ச காயில் போய்ட்டு அப்படியே பிரட்டிட வேண்டியது தான். இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பிரட்டிட வேண்டியது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு அத்திக்காய் கிடச்சதுன்னா அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து, ரொம்ப முத்தி போகக்கூடாது, அரைக்காய் அந்த மாதிரி, ரொம்ப பிஞ்சியாக இருந்தாலும் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து தோசைக்கு மாவு, சாம்பார், சாதத்துக்கு இன்னும் தாளிக்கலை, இது வந்து பொரியல். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இந்த ஆட்டுக்கொட்டா வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த கிச்சன் வேஸ்ட்டு தண்ணி, சோறு வடிக்கிற தண்ணி எல்லாமே கொடுத்து அனுப்புவேன். ஸோ அவங்கக்கிட்ட இந்த பக்கெட் நான் எடுத்துன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டில் வந்து நத்தை ஒட்டிக்கினே வந்துடுச்சு, சங்கு நத்தை. அது நிறையவே இங்கே திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீழே ரோட்டில் நிறையவே இருக்குது. ஸோ அந்த நத்தை தான் இது பாருங்கள், உயிரோடவே இருக்குது. அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே தான் வந்து இந்த பூனைக்குட்டியை பார்த்தா சரி அதை வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். கோவிலில் இந்த எலி தொல்லை நிறைய இருக்குதான், அதனால் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. 2 பூனை வச்சுருந்தாங்க. அதுக்கு பாலும் ஊற்றிட்டு இருந்தார் பாருங்கள். பால் ஊற்றி வச்சாங்க, அதுங்க வந்து குடிக்கவே இல்லை. போயிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இன்னொன்று வரும் பாருங்கள். கொஞ்சம் டென்ஷன் அதிகமானால் நிறைய கோயிலுக்கு போங்க, யார்கிட்டையும் அதிகமாக பேசிக்க வேண்டாம். கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் பேசினா பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கும். ஸோ அந்த பூனைக்குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு தான் அது நல்லா பிடிச்சிக்கிச்சு, பயத்தில் நல்லா ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் இந்த பூனைக்குட்டியை பார்த்து எடுத்தேன் நான். ரொம்ப குட்டியோன்னு இருந்ததா, நல்லா இருந்தது, அழகாக மேலே தூக்கி வச்சுக்கிட்டேன். அது பயத்தில் என்ன பண்ணுச்சுன்னா ட்ரெஸ்ஸை நல்லா பிடிச்சிக்கிச்சு. நீங்களும் கோயிலுக்கு போங்க, கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும்போது நினச்ச டைமுக்கு போயிடுங்க. 1 ஹவர் கூட போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும். எனக்கும் கொஞ்சம் கோவம் அதிகமாச்சு, டென்ஷனான பசங்களால் கொஞ்சம் டென்ஷன் அப்படின்னா நான் போயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரால் டென்ஷனாலும் கோயிலுக்கு போயிடுவேன். கோயில் சுற்றிட்டு வரும்போது அந்த கோயில் திருவண்ணாமலையில் பச்சையம்மன் கோயில் ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருப்பேன், அந்த வீடியோ தான் இது. அங்கே தான் போயிருந்தேன் இன்றைக்கி மார்னிங்கு. ஓகேங்களா? அந்த வீடியோ தான் இது. சூப்பராக இருக்குங்க அந்த கோயில். மலை சுற்றுற வழியில் தான் கொஞ்சம் உள்ளார இருக்குது, தென்றல் நகரில்.
ரொம்ப க்ளீனாக பெயிண்டிங்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. அதனாலே அந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் போகிறதுக்கு. சிலையெல்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக கொடுத்து வச்சுருப்பாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே அழகாக இருக்கும். கோயில் சுற்றி வரும்போது எடுத்தது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கும் போதெல்லாம் நீங்கள் கோயிலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு யார் கூட டென்ஷன்னாலுமே நீங்கள் கோயிலுக்கு போகலாம். உங்கள் டென்ஷனை மேக்ஸிமம் குறைஞ்சிரும் கோயிலுக்கு போகிறதுனால. நிறைய கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கோயிலில் போயிட்டு ரிலாக்ஸாக கண்ணை மூடி உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லிவிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோயிலில் வச்சம்மன் கோயிலில் அந்த சாமியெல்லாம் வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. அது எந்தெந்த ரதத்து மேலே வச்சு கொண்டு போவாங்கன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு, இது அது மேலே சாமி வச்சு கொண்டு போவாங்க. அடுத்து வந்து சிங்கம், பசுமாடு, மயில், அடுத்து யானையும் இருந்தது. ஸோ இது எல்லாமே வெளியில் இருக்கிற சாமிங்க. இதெல்லாம் முனீஸ்வரன், ஒரு மொட்டை மாடி ஹைட்டுக்கு இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய சிலையாக இருக்கும். நல்லாயிருக்கும் கோயில். இது பின்னாடியும் இருக்குது. 2 இடத்துல வந்து முனீஸ்வரன் வந்து நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. சிலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் திருவண்ணாமலை. அந்த மலையில் தான் இந்த வருஷம் தீபம் பார்க்க போகிறோம். பக்கத்துலேயே இருந்து பார்க்க போகிறோம் இந்த வருஷம். சாமியெல்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது வந்து வெளியே, கோயிலுக்கு வெளியே திருவண்ணாமலை எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். வெளியே வந்துட்டு நான் எடுத்தேன். நீங்களும் நிறைய கோயில் போக என்ஜாய் பண்ணுங்கள்.